வணக்கம். எய்ம் எஜுகேஷனல் சர்வீசஸ் மேனேஜிங் டைரக்டர் நான் பேசுகிறேன். டெட் எழுத நீங்கள் ரெடியாக இருக்கிறீர்களா? அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். It is my great option and privilege to convey my greetings for the TET exam writers and also those who are going to prepare to write the exam. Here I want to share about the introductions, the main 11 points introductions for the TET exam writers. இதனுடைய அறிமுகமாக நான் ஒரு 11 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த எக்ஸாம் எப்படி எழுதுகிறது, எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பயத்தோடு நீங்கள் ஒரு வேலை இருக்கலாம். பயப்பட வேண்டாம். உங்களுடைய பயத்தை போக்குவதற்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடுகிறோம். ஸோ ஜஸ்ட் ஐ ரெக்வெஸ்ட் யூ டு பே அட்டென்ஷன் டு லிசன் ஆல் தி இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட்ஸ். தயவு செய்து நான் சொல்வது நீங்கள் கவனிப்பில் என்றால் உங்களுக்கு இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, first of all, just I want to share about the history, the initiation of the TET exam. இதனுடைய வரலாறு, இதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் டெட் எழுத போகிற நீங்கள் இது எப்பொழுது துவங்கினது என்பதை குறித்து அறிந்தால்தான் உங்களுக்கும் அது உதவியாக இருக்கும் இல்லையா? ஓகே, the teacher eligibility test is a national and a state level examination conducted to the assess and also for the teaching positions in the primary classes from 1 to 4 and the upper primary classes 6 to 8th levels in schools and across India. And it is a mandatory qualification for aspiring the teachers seeking employment in government job, private and all other aided schools. அரசு பள்ளியாவது இல்லை தனியார் பள்ளிகள் இல்லை அரசு உதவி பெறும் பள்ளிகளே பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் இது குறித்து அதிகமாக அறிந்து கொள்வதற்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். The exam ensures the standardized level of teaching competency, helping improve the overall education quality. உங்களுடைய கல்வி தகுதியை இன்னுமாய் அது தரம் உயர்த்துவதற்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். So the TET certificate is an essential credential for the individuals pursuing a teaching career. நீங்கள் இப்போது ஆசிரியர் பணி செய்கிற உங்களுக்கு உங்களுடைய தகுதியை இன்னும் மேம்படுத்திக் கொள்வதற்கு இது மிகுந்த உதவியாக இருக்கும். The second point just I want to share is when it is initiated. The teachers eligibility test was introduced by the Government of India in 2011 to improve the standards in teaching. கல்வி தரங்களை உயர்த்திக் கொள்வதற்காக இந்திய அரசாங்கத்தின் மூலமாக 2011ஆம் வருஷத்திலே இது துவங்கப்பட்டது. அடுத்தபடியாக இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிக்கக்கூடியவர்களை பற்றி சில தகவல்கள். The primary, upper primary, அதாவது புதியவர்கள் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் இதற்கு விண்ணப்பம் செய்யலாம். The fourth introduction point is வயது வரம்பு. இதனுடைய வயது வரம்பு எவ்வளவு இருக்க வேண்டும்? What is the age limit to write the examination? The minimum age is 18 to apply for the TET exam. 18 வயது நிரம்பியுள்ளாக இருக்க வேண்டும். And also just I want to share about the qualifications required to attend this exam. இந்த தேர்வு எழுதுவதற்காக அவங்களுடையதான தேவைப்படும் தகுதிகள் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவருடைய தகுதிகள் என்னவென்றால் the primary and also the 10th and plus 2 DTED and BEd upper primary graduation, BEd are the essential qualification to write this examination. And there is another question for the applicants. ஒரு சிலருக்கு நிறைய கேள்விகள் இப்படி இருக்கும். நான் இப்பொழுது பணி செய்து கொண்டிருக்கிறேன், நான் இந்த தேர்வு எழுதலாமா என்று சொல்லி. நோ ப்ராப்ளம். எஸ், நீங்கள் பணியில் தொடர, பதவியில் உயர்வு பெற, ஆசிரியர் தகுதி தேர்விலே தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்கிறபடியால் you can write your exam wherever you. If you are in the duty, no problem, you can attend the exam. The next, the தேர்வு அமைப்பு எப்படி இருப்பதை குறித்து சொல்ல விரும்புகிறேன்.
What is the pattern and what is the systematic syllabus pattern of this examination? The examination is divided into paper 1 and paper 2, the different text syllabus. Paper 1 is for the primary level teachers and the paper 2 is for the secondary level teachers. Paper 1 and paper 2 comprises 150 multiple choice questions. ஒரு 150 கேள்விகள் இருக்கும். அதை நீங்கள் அட்டெண்ட் பண்ணும் பொழுது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது you can obtain 150 marks within 3 hours. ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளாக நீங்கள் அதை எழுதி முடிக்கலாம். And the qualifying marks is for the general and for the OBC categories and the SC categories and ST and PWD the categories. You can obtain your marks by writing a good examination. And the 9th point just we want to share up the syllabus overview. Yes, இதனுடைய சிலபஸுடைய மேலோட்டம் அல்லது கண்ணோட்டம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதில் the child development குழந்தைகளுடைய வளர்ச்சி பற்றி இருக்கும், the pedagogy, the language மொழிகள் பற்றி காணப்படும், the maths, science and social studies. You can see all these syllabus in that portion. And also the 10th point just to share about the TET exam importance. Yes, it is for the teachers, eligibility, promotion and job security. ஆசிரியர்களாக இருக்கிற உங்களுக்கு தகுதி உயர்த்திக் கொள்வதற்கும் உங்களுடைய உயர்வுகளுக்கும் மேம்படுத்திக் கொள்வதற்கும் பணியினுடைய பாதுகாப்புக்கும் இந்த டெட் எக்ஸாம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. And at last I want to share about the study tips, the preparation and strategy. தேர்வு எழுதுவதற்காக நீங்கள் எதையெல்லாம் கையாள வேண்டும், உபகரணங்கள் என்ன, தேர்வுக்கு உதவி செய்யக்கூடிய புத்தகங்கள் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது you can search the previous papers. பழைய செய்தித்தாள்களை நீங்கள் சேகரித்து அதில் சில கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், தகவல்களை சேகரிக்கலாம். And NCRT, from NCRT, and also you can make short notes, சிறு சிறு குறிப்புகளை கூட நீங்கள் என்ன செய்யலாம், எழுதிக் கொள்ளலாம். And also you can gather from the mock tests. So from these 11 points just I shared about the introduction of the TET exam. நான் நம்புகிறேன் இந்த தகவல் வீடியோக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை நீங்கள் லைக் பண்ணலாம். எங்களுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நாங்கள் எதிர்பார்க்குறோம். We expect your feedbacks also. Okay, next we are going to meet in another video. Thank you.